தந்தி டிவியே மன்னிப்பு கேள் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் தந்தி டிவியை போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் மனதளவில் எல்லோரும் இந்தியர்களாக இருக்கணும் அப்படின்னு பேசினதை இவங்க வந்து மனதளவில் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும், இந்துத்துவா பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மாற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்தியர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன தலைவரோட ஒய்ஃபே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு மத பிரச்சனையை வேறு இதில் இருந்து கிளப்புவாங்க. அது கூட அறிவில்லாமல் தந்தி டிவியில் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து தந்தி டிவியை மன்னிப்பு கேள் அப்படின்னு சோசியல் மீடியாவையே அதிர வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தந்தி டிவி வந்து அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. அதாவது முதல்ல போட்டிருந்த அந்த போஸ்ட்டை வந்து இப்போது டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது பற்றி எந்த ஒரு மன்னிப்பும் இன்னும் கேட்கலை. ஆக்சுவலாக அவங்க தவறான செய்தி வெளியிட்டதுக்கு இது வந்து வருந்துகிறோம்னோ அல்லது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னோ சொல்லிட்டு தான் அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணால் எல்லாம் சரியாயிரும், எல்லாம் மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரில. மொத்தத்தில் தலைவரோட ரசிகர்கள் வந்து இன்னுமே தந்தி டிவி மேலே பயங்கர காண்டில் தான் இருக்காங்க. இனி வரும் நாட்கள்லையாவது உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கட்டும். அதுக்கு தான் மீடியாக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. தவறான செய்தியை, தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய யூடியூப் சேனலே இருக்குது. அப்புறம் எதுக்கு இவங்க வந்து செய்தி தொலைக்காட்சி அப்படின்னு வச்சு நடத்துகிறாங்க?